ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஊசிக்கும் வையாய் அவ்வளன் பித்தக்கோ அல்லா. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுடைய பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாகவே வந்து 2 ரக்காத் தொழுது இங்கே சொல்லுகிற குர்ஆன் வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் காது கொடுத்து தெளிவாக கேட்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வெற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹ் நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு நேர்வழியை கொடுத்திருக்கிறான். இந்த நேர்வழியை நாம் சரியாக பயன்படுத்தி மௌத்து வரை அந்த நேர்வழியில் இருப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையாக நினைத்து அவன் சொல்லுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் முதலில் உபதேசம் செய்து கொள்கிறேன். எல்லா நேரமும் அவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இன்றைய கால சூழ்நிலையில் நாம் எல்லாம் பொதுவாக சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? குறிப்பாக அரசியல், அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு. நம்முடைய மகன் வெற்றி பெறுவானா, நம்முடைய மகள் வெற்றி பெறுவாரா? +2 பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, 10th எழுதியிருக்கிறாங்க, தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதெல்லாம் யார் வருவா, யார் தோத்து போவா, யார் ஜெயிப்பா, அப்படிதான் ஆர்வமாக இருக்குமா இல்லையா? இந்த யாரெல்லாம் ஜெயிப்பா யாரெல்லாம் தோப்பான்னு சொல்லி நமக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஜெயித்தவர்கள் யாரு, தோத்து போக போறவங்க யாருன்னு சொல்லி பல இடங்கள்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அணுகுமுறை சின்ன பிள்ளையிலிருந்து மக்தப் மதரசாவுக்கு போனோம், அலிஃபா ஓதணும், ஓதி கொடுத்தாங்க. 2 எழுத்தை சேர்த்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 எழுத்து 4 எழுத்து வார்த்தை கோர்வையாக படித்தோம், சேர்த்து அர்த்தம் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஓதுறது எப்படின்னு கண்டுபிடிச்சோம், ஓதணும். அப்புறமா மூடி வச்சுட்டோம், அவ்வளோதான். நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு பெரும்பாலும் இந்த வகையில் தான் இருக்கிறது. எப்பாவது நினைச்சோம்னாக்கா, இதுமா ஜும்மாவுக்கு வந்தோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் முன்பாக வந்து கொஞ்சம் தொடர்ந்து ஓதிட்டு மூடி வச்சுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். இப்படி இந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கிற காரணத்தினால வல்ல ரஹ்மான் பெரும்பாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று பெரும்பாலான மக்களுக்கு புரியாமல் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், சில பேர்களை தவிர. அப்ப இந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு அப்பப்ப நடக்கிற விஷயங்கள் இருக்கிற உலகத்துல இவைகளுக்கெல்லாம் உண்மையான வெற்றி எது, உண்மையான தோல்வி எதுன்னு அல்லாஹ் சொல்றோம். இப்ப நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம் எது வெற்றி எது தோல்வின்னு. ஆனா அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிற வெற்றி எது, அல்லாஹ் சொல்லுகிற தோல்வி எதுன்னு விளங்கிட்டோம்னு சொன்னாக்கா, எது உண்மையான வெற்றிங்கிறத விளங்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது நமக்கு. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும்போது ஹாதா பயானுல் லின்னாஸ், இந்த குர்ஆன் தான் உலக மக்கள் அனைவருக்கும் பயானாக இருக்கிறது. ஓ ஹுதன், இன்னும் அதுக்குள்ள நேர்வழி இருக்கிறது. ஓ மௌஇதத்துன் லில் முத்தகீன், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ, அல்லாஹ் தான் என்னை படைச்சிருக்கான்னு நினைக்கிறாங்களோ, அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கிறான்னு நினைக்கிறாங்களோ, அல்லாஹ்ட்ட போய் நிற்க போறோம்னு நினைக்கிறாங்களோ, எல்லா நேரமும் நாம் செய்கிற காரியத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறார்களோ, அதற்கு தகுந்த மாதிரி தங்களை சீர்திருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆனுக்குள்ள உபதேசம் இருக்கிறது. 2 வகையாக அல்லாஹ் இந்த குர்ஆனை பிரித்து சொல்லுகிறான் நமக்கு. உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி இருக்கிறது. அது யாருக்கு? யாரெல்லாம் இந்த குர்ஆன்ல போய் உள்ள பூந்து நல்லா படித்து அதோடைய கருத்தை விளங்கி அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான்னு புரிஞ்சு நாம் என்ன செய்கிறோங்கிறத 2 ரெஃபர் பண்ணி பார்த்து யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு நேர்வழி இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் இது. இன்னொரு சப்ஜெக்ட் ஏற்கனவே நம்மெல்லாம் அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் விளங்கிய சமுதாயத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொல்லுகிற வீட்டில் பிறக்க வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம கையில் குர்ஆன் இருக்கிறது. அது மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ்வை சரியாக யாரெல்லாம் விளங்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டே வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த குர்ஆனுக்குள்ள உபதேசம் இருக்குது. உபதேசம் என்னது? அறிவுரை இருக்கிறது. அந்த அறிவுரை என்பது தினம் தினம் அந்த அறிவுரையை நாமெல்லாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல பதிவு செய்கிறான். ஒரு அறிவுரை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆன் மூலமாக ஒரு முறை பெற்றுக்கொண்டா பத்தாதது, அந்த அறிவுரையை ரிவிஷன் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பல வசனங்கள் எல்லாம் பதிவு செய்ய. ஏன் என்று சொன்னால் ஒரு முறை கேட்ட அந்த அறிவுரை ஒருவேளை நமக்கு மறந்து விடலாம். அப்போ பல முறை நாம சென்ற அந்த அறிவுரையை நாம் விளங்கும் போது நம்முடைய மைண்டில் பதிவாயிடும். இன்னொரு பழக்கம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, இது மாதிரி ஜும்மாவுக்கு வரோம்ல, ஜும்மாவுக்கு வர்றோம் இங்கே பேசக்கூடிய ஆலிம் சாக்கள் பொதுவாகவே ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வோம். நாங்கள்லாம் இப்போ நாங்கள் பேச வரோம்னாக்கா வீட்டில் ஏற்கனவே
நாம் இப்போ முபாரக் பள்ளிக்கு போகிறோம், அங்கே என்ன தலைப்பில் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 குர்ஆன் வசனத்தையும் 2 ஹதீஸையும் ஒரு சம்பவத்தையும் எடுத்துக்கிட்டு மொத்தம் கோர்வை பேசி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாட்டு கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். இதனால வேற ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு அந்த அரை மணி நேரத்துக்கு தான் செய்ய முடியும். இந்த பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அதான் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் பேசுகிற அந்த விஷயம் எங்கேருந்து பேசுகிறோம்? குர்ஆனுக்குள்ள இருந்தாலும் பேசுகிறோம். அந்த குர்ஆனுக்குள்ள இவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் அவங்க இதை எப்படி அதை விளக்குறாங்க, அது எங்கேருந்து இவங்களுக்கு வருது அந்த படிப்பு அப்படிங்கிறத பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த குர்ஆனுக்குள்ள தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற அந்த ஹதீஸ்குள்ள தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்ட பயன்களில் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. இதை நாம சென்று அதை படித்து அதை சிந்தித்து பார்த்து அதை விளங்க முற்பட்டோம்னு சொன்னாக்கா, இங்கே 2 பேசுகிறோம்ல, இந்த பேசுபவர்கள் ஒருவேளை சரியான தகவலை கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தப்பாக ஏதாவது தகவல் கொடுக்குறாங்க, இங்கே பேசுகிறவங்க கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி எங்கெல்லாம் ஜும்மா இருக்குல்ல உலகம் முழுவதும், அங்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போகிறதுனால தான் இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் இவ்வளவு குழப்பங்களும் கொள்கை குழப்பங்களும் இன்னும் பல விஷயங்கள்லையும் முரண்பாடுகள் ஏற்பட்டு. அதை நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். நான் அதை இந்த கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். காரணம் இதுதான். என்னது, இங்கே பேசுகிறவங்க எதுலேருந்து ஆதாரம் கொடுத்து பேசுகிறாங்க, எங்கே குர்ஆன் வசனம் எங்கே இருக்குது, அது ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே சொன்னாங்களா அல்லது கட்டுக்கதைகளா அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்கள் விளங்குகிற அளவிற்கு பொதுமக்களுக்கு முதல்ல குர்ஆனுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான். இது அல்லாஹ் அதை எளிமையாக வைத்திருக்கிறான் இந்த காலத்தில். ஆனால் நமக்கு என்னன்னா அதை அப்படியே கேட்டு பழகி இப்படியே நம்ம கேட்டு பழகி இவரு கொஞ்சம் நல்லா பேசினாரு, அவர் கொஞ்சம் நல்லா பேசினாரு, இந்த போன வாரம் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சரி கிடையாது, இவரு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இதே மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினாலதான் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான்னு இன்னும் புரியாம பல பேர் இருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தை தலை தொண்டு நிற்குது. அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது இவன் யார்கிட்டே கேட்க சொல்றான், அதையும் தலையாட்டிக்கிட்டு ஒரு போகிற கூட்டம் இருக்குது. அல்லாட்ட எப்படி கையேந்து கேட்கணும், எப்படி பழிவாக கேட்கணும், எப்படி அந்தரமாக கேட்கணும் அல்லாஹ் பல இடங்களை பதிவு செய்யறான். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கோரஸா சொல்லிட்டு தோசைட்டு போறாங்களா இல்லையா பல பள்ளிவாசல்ல? காரணம் என்ன? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த பண்பு விஷயத்துல கையை வைக்கிறாங்க. அங்க நம்ம ஏதோ கூட்டுதுவான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய பண்புல போய் கை வைக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப பொதுமக்களுக்கு அந்த விஷயம் தெரியுமானால், குர்ஆன்லேருந்து கிடைக்கிற அந்த படிப்படை தெரியுமானால் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் பாய் நீங்க கூட்டுதுவா ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ் செய்யவே இல்லையே, அல்லாஹ் சொல்றாங்கல்ல, உதுவு ரப்பக்கும் தல்லருவும் ரஃபியா, குர்ஆன் வசனம் இது. உதுவு ரப்பக்கும் 7வது அத்தியாயம் 55வது வசனம். அதை சொல்றான், உங்களை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்வே நீங்கள் மிகவும் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படி சொல்லலாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முத்ததீன், ஒருபோதும் அவன் அல்லாஹ் வரம்பு மீறுவர்களை அவன் நேசிக்க மாட்டான். தெளிவா இருக்கா இல்லையா? இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தெளிவா சொல்லிடலாம். அல்லாஹ்டா இப்படிதான்ப்பா, ஏன்டா நீ துஆ செய்யணும்னா இப்படிதான் செய்யணும், ரொம்ப பகிரங்கமான இருக்கக்கூடாது, சவுண்ட் எல்லாம் போடக்கூடாது, நீ பேசுற பேச்சு அவன் உள்ள பேசுறப்பையும் வெளியே பேசுறப்பையும் அவனுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறதுங்கிறத அவன் விளங்குவான், அதனால ரொம்ப கோரஸெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்ல. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஆயத்துக்கு அவங்களுக்கு விளக்கம் தெரியுமா தெரியாதா? எத்தனை இமாம்கள் மக்களை வழிகெடுக்கிறாங்கல்ல, இதை படிக்காதவங்க, அவங்க இந்த குர்ஆன் தெரியாது, அவங்களுக்கு அரபி இலக்கணம் தெரியாதா? நம்மளை விட சூப்பரா தெரியும் அவங்களுக்கு அரபி இலக்கணம், கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னாக்கா அவங்க டைரக்டாக அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டால் நம்ம ஏற்கனவே நம்ம உஸ்தாது சொன்ன அந்த விஷயம் இல்லாம போயிடும். அவங்க 2 வகையான படிப்பு படிச்சிருக்கிறாங்க. ஒன்று என்னது, தங்களுடைய உஸ்தாது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்லணும், ஜமாத்துல் உலமா சபை என்ன சொன்னச்சோ அதை சொல்லணும். குர்ஆன் அர்த்தம் இருக்குதான் செய்யுது, அதை நம்ம சொன்னோம்னாக்கா நம்மளை வேற பக்கம் மாற்றி விட்டுருவாங்க, அல்லது அந்த உலமா சபையிலேருந்து மாற்றி விட்டுருவாங்க.
உலமா சபையிலேருந்து மாற்றி விட்டாக்கா நமக்கு உலக ரீதியாக கிடைக்கிற அந்த அந்த கௌரவம் அந்தஸ்து கிடைக்காம போகும். சொல்லவே இல்லை. அர்த்தம் தெரியாமலாம் கிடையாது. அவங்க படித்தது அங்கே அல்லாவுடைய குரானை படித்து விட்டு இடையில ஒரு ஆளை வச்சுக்கிட்டாங்க. எங்கள் உஸ்தாதுக்கு கண்ணியம் கொடுக்கணும், உலமா சபை சொன்னால் கண்ணியம் கொடுக்கணும். அதனால அங்கே சொல்லுகிற உண்மையை கூட தெரிந்தா கூட மக்கள் மன்றத்தில் மறைத்து வைத்து விட்டு இது மாதிரி நீங்கள் துவா ஓதுங்க, நீங்கள் பாத்தியா ஓதுங்க, நீங்கள் மூலது ஓதுங்க, அங்கே போய் கேளுங்க, அந்த பணத்துக்கிட்ட போய் சத்த பணத்தில் போய் வைக்கிறாங்க இல்லையா? இது அதிகம் பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஷார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு ரீசன் என்னது? ரீசன் என்னன்னாக்கா நமக்கும் அந்த குரானுக்கு மத்தியிலான தொடர்பு இல்லை மக்களுக்கு மத்தியில். அதனால ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லைங்க. மெயின் காரணம் இதுதான். அப்போ பொதுமக்கள் கையில் இந்த குரான் போக ஆரம்பித்து விட்டால், ஒவ்வொரு தனி மனிதரோடும் அல்லாஹ் பேசுகிறான் இந்த கான்செப்ட் புரிஞ்சால், இப்போ அல்லாஹ் பேசுகிறான்ல குரானுக்குள்ள, இது வந்து பொத்தாம்பதோ ஒன்று பேசுகிறான். அது அந்த பேசுகிற விஷயம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரியது. நாம் குரானை ஓதும் போதும் படிக்கும் போது என்னோடு அல்லாஹ் பேசுகிறான் என்ற உணர்வு நமக்கு வந்தாகணும். யாருக்கோ பேசலாம ஏங்கிட்ட அல்லாஹ் பேசுறாங்கிற நினைப்பு வந்துச்சுன்னாக்கா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. உதாரணம் பாருங்களேன், ரொம்ப வேணாம். சூரத்துல் பக்ராவுல லாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் இருக்குல்ல, இது அல்லாஹ்வால் இறைக்கப்பட்ட வேதம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, இதில் அல்லாஹ்வுக்கு பயப்படுறவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது அப்படி சொல்றாங்களா? அந்த அல்லாஹ்வை பயப்படுறவங்க யாரு? ஒரு 5 பாயிண்ட் அல்லாஹ் அங்க சொல்றான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்கலாம் ஒரு தாடியை வச்சு, ஒரு தொப்பியை வச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை வச்சு, ஒரு பேசாம போனாக்கா இப்படி நினைச்சிட்டு இருக்கோம்ல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு பயப்படுறவனா யாரு? இந்த பண்புகள் இருக்கான்னு பாருன்னு சொல்லி அடுத்த ஆயத்துகள் எல்லாம் பதிவு செய்யலாம். அல்லதீன யுமினூன பில் கைபி, முதல் பாயிண்ட் இது. இந்த அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க யாருன்னு சொன்னாக்கா அவங்க மறைவான விஷயத்தை நம்புவார்கள். இந்த மறைவான விஷயத்தை நம்புவார்கள் அல்லாஹ் சொல்றான்ல, அந்த நம்புவார்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கள யாரையும் பார்த்து வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து இவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரு, மறைவா இருக்கிறது பயப்படுறான்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்ப மறைவாக இருப்பதை நான் பயப்படுகிறான இல்லையா என்பது எனக்கும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்ப யாரையுமே வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து இவர் மறைவான விஷயத்தை பயப்படுகிறார் அல்லது மறைவான விஷயத்தை நம்புகிறார் யாரையுமே நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் பார்ப்பான், இவர் மறைவானதை பயப்படுறதா பயப்படலையா, மறைவானதை பயப்படுறதுக்கு சொன்ன மாதிரி இவருடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கிறதா, செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். அடுத்தது சலா, இது எல்லாருக்கும் தெரியுது. இவங்க தொழுகை நிலைநாட்டுவார்கள். அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு கரெக்டாக தொழுகிறாரு, முதல் சப்பரம் உட்காந்துருக்காரு, சரி இப்போ ஓரளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்னது? மிம்மா ரசகுனாகும் இன்பிக்கும், 3வது சப்ஜெக்ட் இது. யாரெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்த அறிவையும் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், உனக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த குரானையும் உனக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த வேதத்தையும் நம்புவார்கள். இது 4வது பாயிண்ட். வபில் ஆகிரத்தையும் யோக்கினோன், இவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இந்த 2 ஆயத்துல இந்த விஷயம் தான் இருக்குது. இந்த 2 ஆயத்தையும் அப்படியே ஓதிட்டு மூடி வச்சா நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு புரியாது. நம்ம எத்தனையோ ட்ரிப் ஓதிருப்போம், இந்த ஆயத்தை எத்தனையோ ட்ரிப் ஓதுறதை கேட்டிருப்போம், ரம்லான்ல ஃபுல்லா ஓதுறதை கேட்டிருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள என்ன சொல்றான் அது எப்படி விளங்குது நம்ம? அப்ப அல்லாஹ் என்னோடு பேசுற அவர்கள் அப்படி இருப்பாருங்கன்னா நீ எப்படி இருக்கிறான்னு அர்த்தம் இங்க இருக்குள்ள. அல்லாஹ் சில நேரங்கள்ல நமக்கு நேரா பேசுவான், அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நேர்வழி பெற்றவங்களாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீ எப்படி இருக்கன்னு நம்ம கேள்வி கேட்குறாங்க அல்லாஹ். இப்போ நீ மறைவானதை நம்புறியா, நீ தொழுவுறியா, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தையும் அறிவையும் செலவு பண்றியா, நீ இந்த குரான் நம்புறியா, இதுக்கு முன்னால் இறக்கப்பட்டதை நம்புறியா, மறுமையை நம்பியுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு இந்த 2 ஆயத்து படித்த மாத்திரத்திலேயே நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அப்ப அல்லாஹ் என்னோட பேசுகிறான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ் நீ இது மாதிரி ஆக வேண்டும் என்று விரும்புகிறான் நமக்கு. அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை அவன் கொடுத்திருக்கிறான். நம்ம அந்த ஸ்டைல்ல படிக்காம ராலிக்கா கிதாபிலா ரைபி ஏதாவது ராகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஓதிட்டு மூடி வச்சுட்டு போனோம்னா என்னைக்கு அது என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான் நமக்கு எப்ப விளங்குறது?
அப்ப விளங்காம இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்ப இந்த 5 பண்புகள் வந்தவர்கள் தான் அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். அவங்க தான் யாரு? அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். உலாயிக்க அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தான் அல்லாஹ் அவர்களை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற நேர்வழியில் இருக்கிறார்கள். இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நம்ம யாரையோ சக்சஸ்ஃபுல் பர்சன் நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவன் வெற்றி பெற்றவன், அவன் வெற்றி பெற்றவன், அவன் தோத்து போனவன், இவன் தோத்து போன நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த 5 விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த 5 விஷயங்கள் யாருக்கு தான் இல்லையோ அவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தவர்கள். இப்ப நீங்க அப்படியே இந்த குர்ஆன் 2 வசனத்தை ஓதிட்டு இந்த 5 பாயிண்டை மட்டும் வச்சு ஒரு தனிமையில் அமர்ந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓ, இந்த 5 பண்புகள் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? இப்படித்தான் இந்த குர்ஆனோடு பேச வேண்டும், இப்படித்தான் இந்த குர்ஆனை ஓத வேண்டும், இப்படித்தான் இதுக்கான அர்த்தத்தை வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த அர்த்தம் தருகிற விஷயத்தை நமக்கு நாமே அதை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். அந்த ரிசல்ட் ஒன்று ஒருவேளை இந்த 5 பண்புகள் நம்மகிட்ட இருக்குன்னாக்கா நமக்கு தான் தெரியாது. நான் உண்மையிலே மறுமை நம்பி தான் இருக்கிறேனா, நான் சரியாத்தான் அல்லாஹ்வை நம்புறேனா, அல்ல சரியாத்தான் நான் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் நம்புறேனா அப்படி கேள்வி கேட்டாக்கா மனசு பொய் சொல்லாதில்ல. ஒரு நஃப்ஸின் வமா சவ்வாஹா அல்லாஹ் பதிவு செய்கிறான். உன் மனசை நான் பொய் சொல்லாத மாதிரி வச்சிருக்கிறேன். அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதற்கு இது நன்மை இது தீமை என்று தெளிவாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த குர்ஆனை ஓதிவிட்டு அங்கே இருக்கிற அந்த அர்த்தத்தை விளங்கி கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவை என்கிட்ட இருக்கான்னு எப்பெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்குறோமோ அப்பெல்லாம் நம்ம சரியாகிட்டே இருப்போம். இதை தவிர வேறு ஒரு நேர்வழி இருக்கவே முடியாது. அப்படி சரி செய்யாம அல்லாஹ் சொல்லுகிற அந்த விஷயங்கள் சரி செய்யாம வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் போதுவதற்கான நன்மை கிடைக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் என்ன சொன்னான்னு புரியாமே வாழ்ந்துடும். நம்ம இந்த அல்லாஹ் என்ன சொன்னான்னு புரியாம வாழ்ந்த கூட்டம் தான் இன்றைக்கு நம்மை சுற்றி அதிகமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 5 பண்புகள் இல்லாத கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அவர்கள் தான் நம்மை வழிகெடுக்க முற்படுகிறார்கள். நீங்க வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இந்த 5 பண்பு உங்களுக்குள்ள இருக்கான்னு முதல்ல பாருங்க. இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிங்க. கோடி முறை சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்கிட்ட இந்த 5 பண்புகளை கொடுத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5 பண்புகளும் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும், மௌத்து வரைக்கும். இடையில யாரெல்லாம் என்னை மாத்திராதா. இதெல்லாம் துவா செய்ய வேண்டியிருக்கு. நம்ம அங்க ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா அல்லாஹ், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிந்த பிறகு, எனக்கு நேர்வழி தந்த பிறகு அந்த நேர்வழியிலேருந்து என்னை மாத்திராத துவா செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்றான். எப்பயுமே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதான்னு கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லா தொழுகையிலும் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிகள் கேட்க சொல்றாங்க. ஏன் கேட்க சொல்றாங்க? எல்லா தொழுகையிலையும் ஒரு முறை அல்லாஹ் நேர்வழி கொடுத்து விட்டால் அப்படியே போக வேண்டியதான, போதும் நினைக்க வேண்டியதானே. இல்லை, எப்பெல்லாம் நமக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்துருக்காங்க, காலையில் எழுந்து துவா செய்யறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமர்த்தானா அவ இலையில் நுசுர். காலையில் எழுந்தன்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறோம். நம்ம காலைல நீ தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்குற, நான் நைட்டு ஃபுல்லாக மௌத்தாய் கிடந்தேன், இங்கே வாழ்ந்துருவேனா வாழ மாட்டேன், அங்கே தான் ஒன்று கூட்டப்பட நான் இருக்கிறேன். அப்போ 3 விஷயத்த சொல்லிட்டு எழுந்திருக்கிறோம். அப்போ தினமுமே அல்லாஹ் நமக்கு உயிரை கொடுக்குறான். 39வது அத்தியாயம் 42வது வருஷம் அல்லாஹ் பதிவுகிறான். ஒவ்வொரு நாளும் உயிர் அங்கே போகுது அல்லாஹ் கிட்ட. அங்கே போகும்போது யாராருக்கெல்லாம் மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதை அவனே பிடித்துக் கொள்கிறான். யாராருக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நல்லா நினைக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் திருப்பி அனுப்புகிறான். அப்போ தூங்கும்போது அங்கே உயிர் செல்லுகிறது, திருப்பி வருகிறது. அப்போ தினம் நாம் போகிறது வருகிறது, போகிறது வருகிறது. அது எப்படி போகிறது எப்படி வருகிறது கண்டுபிடிக்க முடியாது எவனும். இவன் சும்மா செல்போனை கண்டுபிடிச்சிட்டு பெரிய ஆளுன்னு சொல்லுவான். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சு தான் சூப்பர் ஆளுன்னுவான். எதையுமே பல விஷயம் நம்மளுக்கு புரியாது. உயிர் எப்படி அலட்ட போகுது, எப்படி திரும்ப வருது, அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான், எப்படி எல்லாம் அல்லாஹ் கையில் இருக்குது. பல விஷயங்கள் தெரியாது நமக்கு. ஆனால் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்குவோம் நம்ம. அப்ப அல்லாஹுக்கு சுபாத்தல்லா தினம் நமக்கு உயிரை கொடுத்திருப்பது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கான சந்தர்ப்பம். இந்த பாயிண்ட் உள்ளத்துல வந்தவன் நம்மளுக்கு முதல்ல. அதுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனை ஓதும் போது அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கான்னு தினம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த ரெஃபர் பண்ண விஷயம் நம்மள்கிட்ட இருந்தாக்கா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா அதை கொண்டு வருவதற்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நம்ம முயற்சி நடக்காது. அது எல்லாமே ஒருவேளை ஒழுங்கான நான் நம்பல, ஒருவேளை நான் தொழுவல, ஒருவேளை மறுமையை ஒழுங்கான நிலைமையில வாழ்க்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு நம்ம தான் ஏற்படுத்தி அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும்.
அந்த டெய்லி 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 அந்த உறுதித்தன்மையை இன்னும் உறுதியாக ஆக்குவதற்கு அல்லாட்ட தான் கேட்கணும். அல்லா தான் ஆக்குவாங்க. அதுக்காக நேர்வழி என்பது மாத்திரம் அல்ல நாடியவருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. அங்கே வேணும்னாக்கா அல்லாட்ட நெருங்கி ஆகணும். அல்லாட்ட நெருங்காம, அல்லா கிட்ட மனசோடு பேசாம, அவன்கிட்ட நமக்கு தேவைகள் அவன்கிட்ட கேட்காம ஒருபோதும் நேர்வழி கிடைக்காது. எகுதி மைய ஷாவி இல்லா சராத்தின் முஸ்லிக்கின்னு அல்லா பதிவு செஞ்சாச்சு. நேர்வழி மாத்திரம் அவன் நாடியவர்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. அப்ப எங்க கிடைக்கும் அந்த நேர்வழி? அணுகணும். கொஞ்சம் இபாதத்துகள், திக்ருகள், இன்னும் பழக்க வழக்கங்கள், இன்னும் சுற்று நம்மளுடைய லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த இளைஞர்கள், இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லிக்கிற நல்லா, அந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, பசங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. எங்கள் காலத்துலையாவது ஒரு கட்டத்தில் நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். அப்போ இந்த அளவுக்கு மோசமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க, டைரக்டாக போய் விபச்சாரத்தில் ஈடுபடுற மாதிரி லொக்கேஷன்லாம் அப்போ கிடையாது. இன்றைக்கு தடுக்கி விழுந்தால் நேர்வழியை விட்டு படுகுழியில் தொழுகிற மாதிரி உள்ள ஆளுங்க வர ஆரம்பிச்சான். புதுசாக ஆரம்பிக்கிறான். ஒன்றையும் குழியில் கொஞ்சம் தள்ளத்துக்கு பார்க்குறான், குழியில் கொஞ்சம் தள்ளத்துக்கு பார்க்குறான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இளைஞர்கள், பிள்ளைகள்லாம், ஸ்கூலுக்கு போகிற, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குர்ஆனோடு தொடர்பு இருக்கணும். இது மாதிரி குர்ஆனோட தொடர்பு இருக்கணும். பள்ளிவாசல் ஓதுனீங்களா? என்ன ஓதணும்னு பாருங்க. முதல்ல வழிகளுக்கு இருக்கக்கூடிய சைத்தான்கள் இன்னைக்கு உயரமாக காட்டப்படுகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஆக்டிங் கொடுத்து, ஆக்டிங்கில் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி ரியலாக இருக்க பார்க்குறான். இங்கே போனால் தொப்பியை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிக்கிறான் ஒரு பக்கம், இங்கே போனால் வேலை பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிறான், அங்கே போனால் இன்னொரு ஆண்டு சாய்பாபாங்கிறான், இங்கே போனாக்கா நான் இதுக்கு போகிறாங்களாம், தாகு தராக்கு போகிறாங்களாம். என்ன நினைக்கிறான்டாக்கா, இது மாதிரிலாம் செஞ்சு எல்லாரையும் நம்ம கையில் போட்டுக்கலாம்னு பார்க்குறான். குறிப்பாக முஸ்லீம் பிள்ளைகளையும், முஸ்லீம் வீட்டு பெண் பிள்ளைகளையும் டார்கெட் வைக்கிறான். நல்லா தெரியுது நம்மளுக்கு. இன்றைய காலத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கேரக்டராக அவன் இருக்கிறான். நாட்டை விட்டு அடித்து துரத்த வேண்டிய கேரக்டர் அவன். நல்லா புரிஞ்சுங்க. நாட்டை விட்டு அடித்து துரத்த வேண்டிய அளவிற்கு இங்கே வழிகாட்டை பரப்பி கொண்டிருக்கிறான் என்பதை குறிப்பாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குர்ஆனுக்கும் உங்களுக்குமான தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அதன் பக்கம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நடக்க முயற்சி பண்ணணும். பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கணும். காலேஜுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், அங்கே போய் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன், இங்கே போய் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன், ஆமாம் அப்படியான்னு சொல்லி போனீங்கன்னாக்கா வழிகாட்டை வண்டி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நேர்வழி எட்டாக்கணியாக ஆகிவிடும் என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அப்போ பாருங்க, 2 வசனம் தான் நான் ஓதி இருக்கிறேன். இப்போ நேரம் சரியாக போச்சு. 2 வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் தோண்ட 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 பார்த்தீங்கன்னா உலக நடப்புகள், உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், வழிகாட்டில் போகிற மக்களுடைய எண்ணிக்கை, நேரான வழியில் யார் இருக்கிறாங்க தகவல்கள் 2 வசனத்துக்குள்ள வந்துருச்சு. இந்த 2 வசனத்தை மாத்திரம் ஒழுங்கா நம்ம ஓதி படிச்சு வழங்கிட்டோம்னு சொன்னாக்கா சொத்தம் போயிடலாம். அந்த அளவுக்கு 5 விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் இறக்கி அருள் வைக்கிற இந்த குர்ஆன் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான விஷயம். அது எனக்கும் அல்லாஹ்வுக்கான தொடர்பு இந்த குர்ஆனுக்குள்ள இருக்குது. அவன் உயிரோடு இருப்பவன். லா இலாஹா இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அவன் வார்த்தை உயிரோடு இருக்கிறது, தினம் தினம் பேசும். எத்தனை தலைவர்கள் நீங்கள் ஓதினாலும் புதிதாக ஓதுகிற ஒரு விஷயம் அதுக்குள்ள வரும் உங்களுக்கு. இந்த விஷயம் கல்ல பள்ளிங்கிற மாதிரி திருப்பி வரும். அது நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். நேற்று ஃபுல்லாக குர்ஆனை முடிச்சிருப்போம், இன்னைக்கு திருப்பி ஆரம்பிப்போம். திருப்பி படிக்கிறது புதுசாக இருக்கும். அந்த அளவுக்கு கருத்தால் மிக்க விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். டெய்லி உயிரோடு தான் இந்த பேச்சு இருக்கிறது என்பதை நாம் இந்த அடிப்படையில் ஓதி படித்தா நம்ம விளங்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ். இந்த பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஏற்கனவே சின்ன பிள்ளையிலேருந்து இருந்த ஒரு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வைத்து கொண்டு எதை ஓதுகிறோமோ அது என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை விளங்க வேண்டும். விளங்கிவிட்டு அதனுடைய சரியான கருத்தை உள்வாங்க வேண்டும். இதுதான் உண்மை என்பதை முதல்ல நல்லா விளங்கிட்டு யாரெல்லாம் இதுக்கு மாத்தமா சொல்றானோளோ அதுலேருந்து விலகி இருப்பதற்கு நம்ம பாடுபடணும். இதுக்கு அல்லாட்ட துவா செஞ்சுக்கணும். இதுதான் நாம பெற வேண்டிய படிப்பு. இந்த படிப்பை படித்து விட்டு நீங்க எங்க வேணாலும் போய் படிங்க. காலேஜுக்கு போங்க, பிஹெச்டி படிங்க, எது வேணாலும் போங்க, என்ன வேணாலும் படிங்க, எந்த தடையும் கிடையாது மார்க்கத்தில். ஆனால் இதெல்லாம் தெரியாம அங்கே போனீங்கண்டா மூளைக்கு எங்கே பார்த்தாலும் சைத்தான் நிற்கிறான், உங்களை வழி கெடுத்துருவான் என்பதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். ஆக பகிரங்கமான எதிரியாக சைத்தான் இருக்கிறான். அவன் எந்த கேரக்டரை உங்களுக்கு எடுப்பான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை இன்றைய இளைஞர் சமுதாயமும் இளைஞர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சின்ன பிள்ளைங்கள் மேல பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம் செய்யுங்க.
சின்ன பிள்ளைங்களாம் இதை பற்றியே பேசுங்க. நான் மொத்த மதரசால வரக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சைத்தானால ஏற்படுத்தணும். ஏன்னா அவனுக்கு மாதிரி இருக்கான்ல. நம்ம ஆரம்பத்தில் வரும்போது பார்த்தோம், இவன் வந்து அவனோட பி டீம் சொல்லிட்டு தாங்க. இந்த பெரிய சைத்தான் இருக்கேன் இல்லையா, பெரிய சைத்தானோட பி டீம் சொன்னானுங்க எல்லாரும். நம்ம நம்பலை. இப்போ தெளிவாக காமிச்சிடுறான் நான் பி டீம் தான் சொல்லி. அதனால ஒருவேளை அவனுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்டில் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி வந்தால் கூட அது மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் தமிழ்நாட்டுக்கு அமையும் என்பதையும் அவன் மேலே நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அது நல்லா கண்ணால் தெரியுது. அவன் மக்கள் இந்த இளைஞர்களை வழிகெடுக்கிறதும் பெண்களை வழிகெடுக்கிறதும் நமக்கு நன்றாக தெரியுது. அதற்காகவும் பிரத்யேகமாக நீங்கள் எல்லாம் துவா செஞ்சு கொள்ளுங்க. நல்லாட்ட துவா செஞ்சு நம்ம வீட்டு பிள்ளைகள் அதுலேருந்து பாதுகாத்துக்கணும். அவங்க போவாங்க, அவங்களுக்கு வந்து நெருவலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மார்க்கம் கிடையாது, மண்ணும் கிடையாது, எப்படியே போவானுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் அவங்களோடு வந்து சேராமல் இருப்பதற்கும் அது மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள் வராமல் இருப்பதற்கும் நீங்கள் உங்கள் வீடுகளில் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். பள்ளிவாசலுக்கு அதிகமாக அனுப்பி விட்டுருணும். இது போன்று கோடைகால பயிற்சி முகாமாக நடக்குது, அங்கெல்லாம் சேர்த்து விடணும். அங்கே அல்லாஹ்வுக்கு என்ன சொல்கிறாங்கிறத வந்து விளங்க வைக்கணும். இந்த முயற்சியை நீங்கள் ஈடுபடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் அவங்க மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த சரியான நேர்வழி அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகளை குறிப்பாக நேர்வழியின் பக்கம் தக்க வைத்துக் கொண்டே வாழ்வதற்கான வழிமுறையை வந்து போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நண்பர் வட்டத்தை நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்கள் எங்கே இவன் பழகிறான், எங்கே பழகிறாங்கிறத நல்லா பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சரியான அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த குர்ஆன் பக்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாசல் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலாக்கிபத்துல் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். என்னுடைய முதல் உரையுடைய சாராம்சம் இவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றது குர்ஆனை பற்றி பேசும்போது ஹாதா பயானுன் லின்னாஸ். இந்த குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் பயானாக இருக்கிறது. பயான்னா என்னது? பயன் அது உங்களுக்கு தெரியும், விளக்கலாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹுதன் நேர்வழி இருக்கிறது. அதுக்கு மௌஇதத்துன் லில் முத்தகீன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களுக்கு அங்கே நேர்வழி இருக்கிறது. இந்த மூணு சப்ஜெக்ட் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற அறிவு தான் அறிவு. அது அல்லாத எந்த அறிவும் முழுமையான அறிவாக இருக்காது. அதனால ஓதுனா பத்தாது என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். ஓதுகிற பழக்கம் உள்ளவர்கள் அர்த்தத்தை படிக்க முற்படுங்கள், விளங்க முற்படுங்கள், அந்த அடிப்படையை வாழ்வதற்கு முற்படுங்கள். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அனுபவிப்பானாக. வாசல் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.